Hi students, exercise 4.4, fifth sum. If 6 container lorries can transport 135 tons, that 135 tons of goods in 5 days, how many lorries are required to transport in how many lorries are required to transport 180 tons of goods in 4 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா லாரிஸ் நத்திங் பட் கூட்ஸ். ஸோ எத்தனை டன்ஸ், எவ்வளோ டேஸ். ஸோ இந்த இடத்துல ஹவு many மோர் லாரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 5 அதாவது உங்களுக்கு எவ்வளோ 6 லாரிஸ் இருக்குது, இல்லை 6 கண்டெய்னர் லாரிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா ஹவு many மோர் லாரிஸ், 6 + 6 அவ்வளோதான். அதாவது எவ்வளோ அதிகமாக தேவைப்படும் தான் கேட்குறாங்க. ஸோ 135 டன்ஸுக்கு 6 லாரிஸ் தேவைப்பட்டுச்சு 5 டேஸ்க்கு அப்படின்னா 180 டன்ஸுக்கு 4 டேஸ்க்கு எத்தனை லாரிஸ் தேவைப்படுன்னு கேட்குறாங்க. டேஸ் டிக்ரீஸ் ஆகுதுப்பா. ஸோ இப்போ 180 டன்ஸ் 4 டேஸில் எத்தனை லாரிஸ், எத்தனை மோர் லாரிஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஹியர் மோர் லாரிஸ் ரெக்யூர்ட் இஸ் எக்ஸ். ஸோ அந்த மோர் லாரிஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். தென் நம்ம கம்பேர் பண்ணலாம் லாரிஸையும் நம்பர் ஆஃப் டன்ஸையும் இருக்கிறது. இப்போ டன்ஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா லாரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா அது டைரக்ட் வேரியேஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டேஸையும் லாரிஸையும் கம்பேர் பண்ணுங்கள். டேஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாண்டட் லாரிஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும். ஸோ 5 நாளையில் 6 லாரிஸ் போயிருந்தேன்னா 4 நாளையில் 6 லாரிக்கு மேலே தான் போகணும். சரிங்களா. அப்போ டேஸ் வந்து என்ன ஆகுனா டிக்ரீஸ் ஆகும்போது வாண்டட் லாரிஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா இன்வர்ஸ் வேரியேஷன். சரிங்களா. எஸ். ஸோ எப்படி அதை டைரக்ட் இன்வர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டன்ஸ் லாரிஸ் பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வருங்க டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 135 180 இருக்குது. ஸோ அப்படின்னா வாண்டட் லாரிஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். எஸ் இங்கே போடலாம். டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது குட்ஸ் வாண்டட் குட்ஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போது டேஸ் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. டேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ டன்ஸ் அதாவது கூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கூட்ஸ் தேவைப்படக்கூடிய கூட்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. டேஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ லாரிஸோட கூட்ஸ் என்ன ஆகும்னா அதிகமாகும், நிறைய இருக்கும். டேஸ் கம்மியான டேஸில் கொண்டு போய் நிறைய இறக்கணும்னா என்ன பண்ணணும், லாரிஸ் அதிகமாக வேணும். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல டைரக்ட் வேரியேஷனுங்கிற போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இதே வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இதைய 180 டிவைடட் பை 135 எழுதிக்கோங்க. ஸோ இது இஸ் நத்திங் பட் 5/4. டைரக்ட் இன்வர்ஸ் வேரியேஷனாக நீங்கள் அப்படியே எழுதிக்கணும், எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸ் இந்த எக்ஸ் + 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் + 6ன்னு எடுத்துக்கோங்க. 6 + xன்னு எடுத்துக்கோங்க. 6 + x is equal to 180 divided by 135 into 5 divided by 4 into இந்த 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா கெட் த ஆன்சர். ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 டைம்ஸ் எத்தனை டைம்ஸ்னா 27 டைம்ஸ். அதாவது 10 வந்து 2 டைம்ஸ், 35 இருந்ததுன்னா 7 டைம்ஸ் வரும். ஓகே. ஸோ நான் தேர்ட் டேபிளால் சப்ராக்ட் பண்ணேன். தேர்ட் டேபிளில் போட்டிங்கன்னா இல்லை செகண்ட் டேபிளில் போட்டாலும் கூட இது 2 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ்னால் 90 டைம்ஸ். 9 டைம்ஸ் 18 ரிமைண்டர் 0 வந்துடும். ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட்டு இதே தேர்ட் டேபிளால் கேன்சல் பண்ணோம். இது 9 டைம்ஸ். இது எத்தனை டைம்ஸ்னால் 2 டைம்ஸ். இந்த 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குன்னா இந்த 9ம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 10ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அப்படின்னா இங்கே 10ங்கிறது ஆன்சர் வருது. ஆனால் மொத்த லாரிஸ் 10ப்பா. நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அதிகமான லாரின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 6 + x is equal to 10. therefore x is equal to 10 - 6. அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய லாரிஸ் எவ்வளோனா 4 தான்ப்பா தேவை. ஸோ 4 லாரிஸ் தான் நம்மளுக்கு என்னதுன்னா தேவை. ஸோ 4 லாரிஸ் இஸ் வாண்டட். ஓகேங்களா. 4 லாரிஸ் தான் நம்மளுக்கு தேவை. Okay, for more videos please subscribe my channel. Thank you for watching.